ஹலோ. ஹே சேஷியா? யா. எங்க கொஞ்ச நாள் ஆளை காணோம்? ஆமா, எங்கயாவது போலாமா நினைச்சிட்டு இருக்கேன். எங்கன்னு இன்னும் முடிவு பண்ணல. அத நேர பார்க்கும்போது சொல்றேன். நீங்க எப்ப வரீங்க? நாளைக்கா? நாளைக்கு வரீங்கல்ல? பை பை. सलाम साहब. सलाम. शुक्रिया. लकी. நான் மாமா பார்த்து பிளாக் நினைச்சு மாமா நாயின்னு நினைச்சு பயந்து கத்தி. நல்ல வேலை கொப்பன நாயின்னு நினைக்கலையே. எங்க போக போறீங்க? எங்கயாவது. என்ன மாயா, என்ன நடந்தது? என்ன நடந்ததுங்கிற? ஒண்ணும் நடக்கல, நடக்கவும் போறதில்ல. நீங்க பேசுறதுலயே பொய்ன்னு தெரியுது, அதுவும் என்கிட்ட. அது சரி, நீங்க எங்க போறீங்க? எங்க போகணும்றீங்க? என்னோட நீங்க வரீங்களா? என்ன மறுபடியும் என்கிட்ட போய் சொல்லணுமா? ஐயா, I'm fed up, Rishi. Utterly fed up. எங்கயாவது ஓடி போயிடலாம் போல இருக்கு. எதுக்கு ஓடணும்? கார் இருக்கு, அதுவும் பிராண்ட் நியூ கார். வழிச்செலவுக்கு பணம் வேணும்னா அது கை நிறைய இருக்கு, பின்ன எங்க வேணாலும் போலாமே. ஜோக் அடிக்கிறதா நினைப்பா? எனக்கு அப்படி முடிஞ்சது என்ன? ஓஹோ, நான் இப்ப உங்களுக்கு காமெடி ஆயிட்டணும். நான் வந்தது அந்த நாவலை திருப்பி வாங்கலான் தான். அது கிடைச்சா கொஞ்சம் பணம் புரட்டலான்னு. அந்த பணம் இருந்தா அது என்கிட்டே இருக்கட்டும். தேவையான பணம் நான் தரேன். தர்மமா தரீங்க இல்ல? என்ன சொன்னீங்க நீங்க? மத்தவங்க தான் என்ன சரியா புரிஞ்சுக்கல. இப்ப நீங்க கூட. ஐம் சாரி, forget it மாயா. நான் ஒண்ணும் நினைக்காம தான் பேசினேன். அந்த நாவலை நீங்களே வச்சுக்கலாம், அது நீங்க என்ன வேணும்னு செய்யலாம். தேங்க்யூ. அது சரி, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க என்ன பதிலே சொல்லலையே. எங்க போறீங்கன்றதான் கேள்வி. நிச்சயமா சாகிறதுக்கு உங்களை கூப்பிடல. ஓகே? ஒரு ரூம் வேணும். இல்ல சார். நோ ரூம் சார். இல்லையா? ஹலோ மாயா, ரூம் இல்லைங்கிறாங்களே, என்ன செய்யலாம்? வாங்க மேடம். ஹலோ, பாய். கம் பேசி. மேடம், சாப்பிடறதுக்கு என்ன வேணும்? நீங்க என்ன சாப்பிடுறீங்க? 2 வடை, ஒரு தலையான, ஒரு பெட்ஷீட். அது இருக்கட்டும், நீங்க முதல்ல உள்ள வாங்க. நீ இங்கே இரு.
சாரி. ரிஷி, நீங்க குளிக்கல? ஆமா. பாட்டுல பலமா இருக்கு. பசிச்சா பாட்டு மாத்திரம் இல்ல, ஆட்டமும் தொடங்கும். அப்ப நல்லா பசிக்கட்டும். உங்க ஆட்டத்தையும் பாட்டையும் நானும் தான் கொஞ்சம் ரசிக்கிறேனே. உங்களுக்கு சிரிப்பா இருக்கு. But the last laugh will be ours. விளையாட்டுக்கு சொன்னேன். நான் விளையாட்டுக்கு சொல்லல. பசிக்கிற என்னோட கடைசி சிரிப்பு இன்னும் அதிக நாள் கேட்கவே கேட்காது. என்னாச்சு உங்களுக்கு? இப்படி ஒரு பெரிய ஹோட்டலுக்கு நான் வந்திருக்கவே கூடாது. நீங்க பசிக்குதுன்னு சொன்னீங்களேன்னு கூட்டிட்டு வந்தேன். எனக்கு மட்டும் பசி இல்ல, என்ன போல எத்தனையோ 1000 பேர் நம்ம இந்தியாவுல. என்னைக்கு ஒரே புரட்சிகரமா பேசுறீங்க? இன்னைக்கு மாத்திரம் இல்ல, நான் வீட்டை விட்டு வந்த முதல் நாள்ல இருந்து ஆரம்பிச்சது. அது என்னைக்கு மாற போறது இல்ல. ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்தீங்க? நானா வரல, விரட்டிட்டாங்க, அடிச்சு விரட்டிட்டாங்க, ஒரு நாயை போல. ரிஷி, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நம்ம 2 பேரும் ஒண்ணுதான். Come on, ரிஷி, tell me. சரி, நீங்களா தெரிஞ்சுக்கங்க என்னுடைய நிலைமை பத்தி. நாளைக்கு எதிர்பாராம ஏதாவது எனக்கு ஏற்பட்ட ரிஷி, யாருக்கா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஏன் இப்படி பேசுறீங்க? உன்னோட பிடிவாதம் எம்ஏ லிட்ரேச்சருக்கு படிக்கணுங்கிறது தானே? என்னோட டேஸ்ட் என்னன்னு எனக்கு தானே தெரியும். ஒத்துக்கிறேன். அதனால தானே நான் உன்னை எதிர்த்து நிக்காதது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த டேஸ்டும் டேலண்டும் நாம உண்டாக்குனது தானே. அது ஆகாசத்துல இருந்து ஒண்ணு விழுந்தது இல்லையே. அப்படின்னு நான் சொல்லலையே. டேஸ்ட் எல்லாம் இருக்கலாம், பட் டிஸ்டேஸ்ட் ஆகாத பாத்துக்கணும். எனக்கு பயமா இருக்கப்பா. தம்பியை மட்டும் அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, நீ இப்படி ஒரு பயந்த ஆளா இருக்கலாமா தாசப்பா? நீ சொல்றியே இந்த தங்கையா எனக்கு யாரு? அப்பா, நிச்சயம் தானே இல்ல அதுவும் சந்தேகம் தானே? நீ எது செய்தாலும் தம்பியிட தெரியக்கூடாது. எல்லா அப்பாக்களுக்கும் தெரியணும், தெரிஞ்சே தீரணும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு. வள வளன்னு பேசாத, இந்த பசங்க சரியா இருக்கான்னு பாரு. ஓகே. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு எங்களோட சேர்ந்துக்கோ. இதெல்லாம் சவுத்துல ஓட்டணும். நாளைக்கு பல பலன்னு விடியும் போது அவங்க இதை அத்தனையும் பார்த்து அதிர்ச்சி அடையணும், தெரிஞ்சுக்கோ. May I come in? தலைவருடைய அறைய பார்க்கலாம்னு வந்தேன். Maybe I'm unpleasant surprise for you. என்ன பேசாம இருக்கீங்க? நல்ல அறிவு உண்டாகிறது எந்த பருவத்திலையும் ஒரு சுபலட்சணம் தான். அதுவும் பலனுள்ள தாயா இருந்தா இன்னும் நல்லது. ஆனா அப்பனுக்கும் மகனுக்கும் இடையில பலனை பத்தி பேச்சே இல்ல. வசதி இருக்கும்போது நீ ஏன் கஷ்டப்படணும்? என் கஷ்டம் என்னோட இருந்துட்டு போகட்டும்பா. நான் அப்படி நினைக்கல ரிஷி. இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னோட கஷ்டத்துல எனக்கும் பங்குண்டு. இதோ பாரு, நீ எதுக்காக நாட்டை பத்தி கவலைப்படணும்? உனக்கு ஏதாவது குறை உண்டா? வேற யாருக்காக இந்த சொத்தெல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கேன்? உங்களோட சொத்துல இருந்து எனக்கு ஒரு நயா பைசா கூட தேவையில்லை. அப்புறம் நீ என்ன செய்ய போற? தியாகியாக போறியா? உன்னோட அம்மா சாகும்போது உனக்கு 3 வயசு. நான் நினைச்சிருந்தா வேற ஒரு கல்யாணம் செய்திருக்க முடியும். மாற்றாந்தாயினுடைய அன்பு கிடைக்காம நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு நான் அதை செய்யாம விட்டுட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி நடந்துக்க என்னால முடியாது. அது இருக்கட்டும். இத பார், உன் பிரின்சிபாலோட லெட்டர். இந்த நிலைமை நீடிச்சா காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவேன்னு எழுதிருக்க. That's better for him. என்ன சொன்னாலும் நீ திருந்த மாட்ட. மன்னிக்கணும். அப்படி ஒண்ணு எனக்கு நல்லது வேண்டாம். அப்பா கிட்ட இருந்து எந்த ஒரு நன்மையை நான் எதிர்பார்க்கல. ஓஹோ, என்னை எதிர்த்து யாரும் இப்படி பேசினதில்ல. சார், தண்ணி.
பச்சை தண்ணி கேட்டா ஐஸ் வாட்டரை கொண்டு வந்து கொடுக்குறேன். Idiot. Bloody imperialist. உனக்கு புரியாது, நீ போ போ. ரிஷி, இதுவரை இந்த வீட்டுல யாரையும் தேடி போலீஸ் வந்ததில்லை. அதுவும் ஒன்னால நடக்குது. அப்போ நீ பிரின்சிபாலை பார்த்து மன்னிப்பு கேட்க மாட்ட, அப்படிதானே? பேசாம இருந்தா எப்படிரா? நீ வந்து மன்னிப்பு கேட்பேன்னு பிரின்சிபால் கிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். மன்னிப்பு கேட்டு கஞ்சிறதுக்கு நான் ஒண்ணு எந்த தவறு செய்யல. செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்டு கஞ்சிறதுக்கு எனக்கு ஒண்ணும் அவசியமே இல்ல. ஓஹோ, அப்போ என்னோட சௌரியத்துக்கு நான் என்ன வேணும்னாலும் செய்யலாம், அப்படிதானே? எனக்காக அங்க போய் மன்னிப்பு கேளுங்க நான் ஒண்ணு உங்ககிட்ட சொல்லலையே. ஒன்னா என்ன ஒண்ணு பயமுறுத்த வேண்டாம். ஓ ஐ see. போலீஸ பகைச்சுக்கிட்டு நீ எங்கேயுமே வாழ முடியாதா ஃபூல். உன் இஷ்டப்படி செய். Get out. I say you get out. ரிஷி, சாப்பிடுங்க. ரிஷி, வேண்டாம், அதை விடுங்க. ரிஷி, எனக்கு வேற வழியே தெரியலங்க. ஃபாலோ பண்ணி பார்த்தேன், முடியல. பக்கத்துல வந்து பேசலாம் நினைச்சேன், அதுவும் முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி தாங்க. எல்லாம் உங்களுக்கு தான். என்ன கைவிட்டுடாதுங்க. எனக்கு வாய்ப்பு கொடுங்க, இல்லைன்னா மண்டைய போட்டுடுவேன். பகுதி இந்தாங்க. சிரிச்சுட்டா சிரிச்சுட்டா. நான் உங்களை மனதார மவுண்ட் ரோடில் சந்திக்கலாம், ஆனால் கூட்டம் வேண்டாம். கூட்டம் வேண்டாமா? நாம் நடந்தே காதலிக்கலாம். காதலியா? அன்புடன் பிரியா. நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? என்ன? எங்கிருந்தோ வந்தனா, எங்கிருந்தோ வந்து நீங்க இந்த நேரத்துல ரெண்டு பேரும் எப்படி? ஓ அதுவா? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லையே. இந்த நிமிடங்கள் நம்மோட வாழ்க்கையில முன்கூட்டியே எழுதி வச்சதுதான். அப்படி ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன்.